ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம சீஸ், முட்டை, அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம தனியாக பேஸ்ட்ரி எதுவும் பண்ண தேவையில்லை. இது பண்ணுறதுக்கு நம்ம 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லனா ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது வெந்துட்டுருக்கப்பவே நான் ஒரு அரை கப் செடர் சீஸ் துருவி எடுத்துக்கிறேன். வேறு ஏதாவது சீஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்துருச்சு. நான் அதை கொஞ்சம் ஆற விட்டு இன்னொரு முட்டையை ஒரு 10 நிமிஷம் ஹார்ட் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதெல்லாம் தயாராகிடுச்சு. நான் உருளைக்கிழங்கையும் தோல் உரித்து முட்டையும் உடச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எந்த பேனில் பை பண்ண போகிறோமோ அதில் வெண்ணெய் தடவி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே பண்ண வேண்டிய பேனில் வெண்ணெய் தடவி தனியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் முட்டையும் உருளைக்கிழங்கை ஸ்லைஸாக வெட்டிட்டு முட்டையை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பை பண்ணுற பேனில் ஒரு லேயர் மட்டும் உருளைக்கிழங்கு வச்சு அடுக்கி வச்சுக்கலாம். இது பைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுக்கும். இப்போ மிச்சம் இருக்க உருளைக்கிழங்கையும் நம்ம குட்டி குட்டியாக வெட்டிட்டு எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம். இப்போ ஒரு ஃபோர்க்கில் ஸ்பூன் வச்சு இதை எல்லாத்தையும் மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதாவது பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ஏதாவது ட்ரை ஹர்ப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எதுனாலும் சேர்க்கலாம். என்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தது, அதனால நான் அதை சேர்த்துக்கிறேன். ஹர்ப்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. வெறும் சால்ட் அண்ட் பெப்பரே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து நல்ல லோ ஃப்ளேமில் உருக்கிக்கலாம். அது உருகின உடனே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அதில் சேர்த்து இப்படி விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அது லைட்டாக க்ரீம் மாதிரி ஆகி கட்டியாக ஆரம்பித்த உடனே அதில் நம்ம அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போது விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்படி ஃபுல்லும் கலந்து கொஞ்சம் கட்டியாகி பபிளாக வர ஆரம்பிக்கும். இப்போது பெஷமல் சாஸ் அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாஸை ஏற்கனவே கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கோம்ல சீஸ், அதில் பாதியே சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட டாப்பை ஒரு ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சு சமமாக லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிறேன். இப்போது மிச்சம் இருக்க சீஸை நம்ம பை மேலே கொஞ்சம் ஈவனாக போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவன் ப்ரீஹீட் ஆனதும் இதில் நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோன்னா மேலே நல்லா கோல்டன் கலரில் சீஸ்லாம் உருகி பை சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நம்ம அவனில் பண்ணாமல் ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஒரு க்ரீஸ்டு பேனில் லேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம 10 நிமிஷம் குக் பண்ணாலும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பை சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம மிதமான சூடு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ஆற விட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்றைக்காச்சும் சீஸியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.